அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினி சிவபிரியன் பேசுகிறேன். பெரியார் ஒரு விஷயத்தை ஆழமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரிடம் நட்பு பாராட்டுவதற்கு அவனுடைய மதம் தடையாக உள்ளது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடர்பு கொள்வதற்கு அவனுடைய ஜாதி தடையாக உள்ளது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடர்பு கொள்வதற்கு அவனுடைய கலாச்சாரம் கெடுதலாக இருக்கின்றது. ஆகவே மதத்தையும் ஜாதியையும் கலாச்சாரத்தையும் நாம் பகைவனாகவே கருதலாம். இது அவர்தான் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார். மிக சரியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு சிறுவன் இன்னொரு சிறுவனுடன் விளையாடுவதற்கு அவனுடைய மதமும் ஜாதியும் அவனை தடுத்து நிறுத்துகின்றது. உன் மதம் என்னவென்று கேட்கிறது, உன் ஜாதி என்னவென்று கேட்கின்றது, உன் குலம் என்னவென்று கேட்கிறது, உன் கோத்திரம் என்னவென்று கேட்கிறது, உன்னுடைய பின்னணி என்னவென்று கேட்கிறது, உன் குடும்பம் யார் என்று கேட்கிறது, உன் தந்தை யார் என்று கேட்கிறது, உன் தாய் யார் என்று கேட்கிறது, உன் ஒற்றார் உறவினர் உன் பின்னணி என்னவென்று கேட்கிறது. இதையெல்லாம் கேட்டுவிட்டுதான் நீ யார் என்று அது உன் விசாரணை செய்கிறது. இதுதான் நம் நாட்டின் தலையாய பிரச்சனை என்று அவர் சொல்கிறார். தந்தை பெரியாரின் அசாத்திய வெற்றி என்னவென்றால், அவர் பிரச்சனைகளை கூறியதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைத்து வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றிக்கு காரணம் அதுதான். இங்கே நிலவிய வர்க்க முரண்பாடுகள், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், கலாச்சார ஏற்றத்தாழ்வுகள் இவையெல்லாம் தான் பெரியாரை கண்டுகொள்ள செய்தன. பல சிந்தனையாளர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், பல சிந்தனையாளர்கள் போராடி இருக்கிறார்கள், பல மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் கள போராளியாக இவற்றையெல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு காதுகளுக்கு கொண்டு சென்று வெற்றி பெற்றவர்கள் மிக குறைவு. அதில் பெரியார் முன்னணியில் இருக்கிறார்.